வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூடான சுவாரஸ்யமான தரவு அலசல பார்க்க போறோம். சமீபத்துல சோஷியல் மீடியால ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. முக்கியமா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்களோட கொளத்தூர் தொகுதி தேர்தல் முடிவுகள், அப்புறம் நாடு முழுக்க பேசப்படுற இவிஎம் முறைகேடு குற்றச்சாட்டுகள் பத்தி அந்த வீடியோ சில அதிரடியான வாதங்களை முன்வைக்குது. நாம எந்த பக்கமும் சாயாம அந்த வீடியோ சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற ஆச்சரியமான முரண்பாடுகளை மட்டும் இந்த அலசல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாட்டுல நடந்ததா சொல்லப்படும் தேர்தல் முரண்பாடுகள், ரெண்டாவதா இந்த இவிஎம் ஹேக்கிங் விவாதம், மூணாவதா மத்த மாநிலங்கள்ல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள், கடைசியா மறுபடியும் அந்த கொளத்தூர் மர்மம். முதல்ல தமிழ்நாட்டுல நடந்ததா சொல்லப்படும் அந்த அதிர்ச்சியான தேர்தல் முரண்பாடுகளை பத்தி பார்ப்போம். இதுல ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இருந்து நாம ஆரம்பிக்கலாம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்ல எப்படி தோற்க முடியும்? அந்த வைரல் வீடியோ எழுப்புற மிக முக்கியமான கேள்வியே இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு முடிவு வந்திருக்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணுன்னு அந்த தரவு ரொம்ப ஆச்சரியத்தோட வாதிடுது. தமிழக மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா உருவெடுத்திருக்குன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. 50,000. ஆமாங்க, கொளத்தூர் தொகுதியில மட்டும் திமுகவுக்குன்னு ரொம்ப விசுவாசமான 50,000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களோட வாக்குகள் அப்படியே இருக்குன்னு அந்த வீடியோ ஆணித்தரமா சொல்லுது. இது ஏதோ சாதாரண தோல்வி இல்ல, கட்சிக்காகவே நிக்கிற இந்த வாக்குகள் அப்படியே இருந்தும் எப்படி அது திடீர்னு காணாம போச்சு அப்படிங்கறத தான் அவங்க முன்வைக்கிற முதல் பெரிய முரண்பாடு. இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாடு திருப்பத்தூர் தொகுதியில நடந்ததா சொல்றாங்க. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் கிட்ட வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாருன்னு தகவல். இதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல ரிட் மனு கூட தாக்கலாகி இருக்கு. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? திருப்பத்தூர்ல விழ வேண்டிய தபால் வாக்குகள் சம்பந்தமே இல்லாம எங்கேயோ தொலைவுல இருக்கிற சிவகாசியில போய் விழுந்திருக்குன்னு ஒரு அதிரடியான குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, இந்த லோக்கல் தொகுதி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒட்டுமொத்தமா இந்த இவிஎம் சிஸ்டம் மேல அந்த வீடியோ வைக்கிற குற்றச்சாட்டுகளை இப்ப பார்ப்போம். இவிஎம் மிஷின்களை கண்டிப்பா ஹேக் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி புள்ளியோட வைரல் கருத்தையே அந்த வீடியோல ஆதாரமா காட்டுறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய டெக் தலைவரான எலான் மஸ்க் இவிஎம்களை வெளியில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னதை இவங்க தங்களுடைய அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல இவிஎம்முக்கு எதிராக நடந்த ஒரு வழக்கையும் இவங்க சுட்டி காட்டுறாங்க. அதாவது பழையபடி பேப்பர் பேலட் முறையில 97 கோடி ஓட்டுகளை எண்ணி முடிக்க 12 நாட்கள் ஆகும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோவோட ஆசிரியர் ரொம்ப ஆதங்கமா என்ன கேட்கிறாருன்னா, வெளிப்படைத்தன்மை வேணும்னா நாங்க 20 நாள் ஆனாலும் காத்திருக்க தயாரா இருக்கோம்னு மக்கள் சார்பா ஒரு வலுவான கோரிக்கையை முன்னிறுத்துறாரு. இந்த இவிஎம் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி நடத்தின ஒரு பிரஸ் மீட்டை இவங்க நினைவுபடுத்துறாங்க. ஸ்ட்ராங் ரூம்குள்ள போகாமலேயே வெளியே இருந்தபடியே இவிஎம் எப்படி ரிமோட் மூலியமா ஹேக் பண்ண முடியும்னு அவங்க டெமோ பண்ணி காட்டினதை இவங்க குறிப்பிட்டு இந்த டெக்னாலஜி பாதுகாப்பானது இல்லைன்னு வாதாடுறாங்க. இது என்ன தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குதுன்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. மத்த மாநிலங்கள்ல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளை இப்போ பார்ப்போம். இது எப்படி ஒரு நாடு தழுவிய பேட்டர்னா மாறுதுன்னு கவனிங்க. இது ஏதோ 1-2 இடத்துல நடக்கிற சம்பவம் இல்லைன்னு அந்த வீடியோ நிறுவ பாக்குது. உதாரணத்துக்கு, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி போட்டியிட்ட தொகுதியில ஒரு அதிகாரி சுமார் 50,000 வாக்குகளை டெலீட் பண்ணிட்டதாவும் அதனால அவங்க 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துட்டதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி கேரளாவோட அசைக்க முடியாத கம்யூனிஸ்ட் கோட்டைகள்ல முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் எப்படி தொடர்ந்து 6 ரவுண்டுகள் பின்தங்கி இருக்க முடியும்னு ரொம்ப ஆச்சரியமா கேள்வி எழுப்புறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் இருக்கு. காங்கிரஸ் கட்சி தலைவர் வி.டி. சதீசன் ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே 14 அமைச்சர்கள் தோற்பார்கள், பினராயி விஜயன் பின்னுக்கு தள்ளப்படுவார்னு ரொம்ப துல்லியமா கணிச்சு சொன்னதை அந்த வீடியோ சுட்டிக்காட்டுது. எப்படி ஒருத்தரால இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை சொல்ல முடியும்? இது ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு அந்த தரவுல அழுத்தம் திருத்தமா வாதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கேரளாவோட வயநாடு தொகுதியில நிலச்சரிவு வந்தப்போ வீடு கட்டி தர்றதா சொல்லி சுமார் 350 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு நிலவுது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ அதே தொகுதியில சம்பந்தப்பட்டவங்க எப்படி 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல பிரம்மாண்டமா ஜெயிக்க முடியும்? இதை யாராவது நம்ப முடியுமான்னு இந்த வீடியோ தன்னோட முழு ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்துது. சரி, இப்போ பல மாநிலங்களை சுத்தி பார்த்துட்டோம். மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே, அதாவது அந்த கொளத்தூர் மர்மத்துக்கே வருவோம். கடைசியா இவங்க வைக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க எந்த காரணத்துக்காகவும் தங்களோட வாக்குகளை மாத்தி போடவே மாட்டாங்கன்னு அந்த வீடியோ உறுதியா நம்புது. அப்படி இருக்கப்போ அந்த 50,000 உண்மையான விசுவாசிகளோட வாக்குகள் எங்கே போச்சு? முன்னாள் முதல்வர் எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? இந்த மிகப்பெரிய மர்மத்துக்கு கட்டாயம் விடை கிடைக்கணும்னு சொல்லிதான் அந்த வீடியோ தன்னோட அலசல முடிக்குது.
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவங்களோட குளத்தூர் தொகுதி தோல்வி அப்புறம் இந்த இவிஎம் முறைகேடு குற்றச்சாட்டுகள் பத்தி இணையத்துல பரவிட்டு இருக்கிற வாதங்களை இந்த தரவு அலசல் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கோம்னு நம்புறேன். நிஜமாவே அந்த விசுவாசமான 50,000 வாக்குகள் எங்கே போச்சு? இல்ல இந்த இவிஎம் முரண்பாடுகள் எல்லாமே தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே தொடருமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.